ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பவர் ரேஞ்சர்ஸ் ஹிஸ்டரியை பத்தி ஒரு வீடியோல பார்த்திருப்போம். அந்த வீடியோல பவர் ரேஞ்சர்ஸ் எப்படி உருவாச்சுன்ற விஷயத்தை மட்டும் தான் பார்த்திருப்போம். அந்த டைம்ல பவர் ரேஞ்சர்ஸ் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸா இருந்தது. அப்படிப்பட்ட பிரான்ச்சைஸ் எப்படி அழியிற நிலைமைக்கு போச்சுன்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பவர் ரேஞ்சர்ஸோட டவுன்ஃபால தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களை சேரும். பவர் ரேஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் எப்போ அழிய ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, சேபனுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டி மார்ஃபினோட டிவி சீரிஸும் மூவியும் அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை தருது. இதை தொடர்ந்து அவர் பவர் ரேஞ்சர்ஸ் ஜியோ எடுக்கிறாரு. அதுலயும் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டி மார்ஃபின் மூவியோட சக்சஸை தொடர்ந்து அவர் நெக்ஸ்ட் பார்ட் பவர் ரேஞ்சர்ஸ் மூவி எடுக்கிறாரு. அதுதான் பவர் ரேஞ்சர்ஸ் டர்போ மூவி. இந்த மூவி பவர் ரேஞ்சர்ஸ் ஜியோக்கு அப்புறமா நடக்கிற மாதிரி இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த டர்போ மூவி சேபனுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தருது. பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஃபெயிலியரை இது சந்திக்குது. மூவியை தொடர்ந்து டர்போ சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த சீரிஸுக்கு மக்கள் மத்தியில எந்த ஒரு வரவேற்புமே கிடைக்கல. அந்த டைம்ல ஒஸ்ட் பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸா பவர் ரேஞ்சர்ஸ் டர்போ தான் இருந்தது. இதுக்கப்புறம் சேபன் என்ன பண்றாருன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் இன் ஸ்பேஸ்னு சொல்லி ஒரு சீரிஸ் எடுக்கிறாரு. இந்த சீரிஸ் தான் பவர் ரேஞ்சர்ஸோட கடைசி சீரிஸா இருக்க வேண்டியது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஒட்டுமொத்த பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸோட ஸ்டோரிக்கும் பவர் ரேஞ்சர்ஸ் இன் ஸ்பேஸ் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும்னு சொல்லி அந்த சீரிஸை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் இன் ஸ்பேஸ் அவங்க நினைச்சதை விட பயங்கரமா ஹிட் அடிக்குது. இந்த சீரிஸ் மூலமா திரும்பி மக்கள் மத்தியில பவர் ரேஞ்சர்ஸ்க்கான மிகப்பெரிய கிரேஸை உருவாக்குறாங்க. இதனால சேபன் என்ன பண்றாருன்னா, பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் அப்படியே விடாம நியூ பவர் ரேஞ்சர்ஸ் டீமை உருவாக்கி புதுசா ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் எடுக்கிறாரு. அந்த பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் தான் பவர் ரேஞ்சர்ஸ் லாஸ்ட் கேலக்ஸி. இந்த சீரிஸுமே மக்கள் மத்தியில நல்லாவே போச்சு. இதை தொடர்ந்து பவர் ரேஞ்சர்ஸ் லைட் ஸ்பீட் ரெஸ்கியூ, டைம் ஃபோர்ஸ்னு சொல்லி அடுத்தடுத்த சீரிஸ் எடுக்கிறாரு. இதுல குறிப்பா பவர் ரேஞ்சர்ஸ் டைம் ஃபோர்ஸ் சீரிஸ் மிகப்பெரிய ஹிட் அடிக்குது. இந்த சீரிஸ்க்கான ஒரு மூவி எடுக்கலாம்னு சொல்லி சேபன் முடிவு பண்றாரு. பல காரணங்களால அந்த மூவியை எடுக்க முடியாம போயிடுச்சு. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு காரணத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, சேபனுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் டர்போ மூவியால ஏற்பட்ட நஷ்டத்தினால பவர் ரேஞ்சர்ஸ் பிரான்ச்சைசி இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. இதெல்லாம் மனசுல கொண்டுதான் பவர் ரேஞ்சர்ஸ் டைம் ஃபோர்ஸ் மூவி எடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டதா சொல்லப்படுது. பவர் ரேஞ்சர்ஸ் வைல்ட் ஃபோர்ஸ் சீரிஸை எடுக்கிற டைம்ல சேபனோட மொத்த பிராண்டுமே ஃபாக்ஸ் கிட்ஸ் கீழே தான் இருந்தது. அந்த பிராண்ட் மிகப்பெரிய நஷ்டத்துல இருந்ததுனால டிஸ்னி அதை டேக் ஓவர் பண்ணி அதை பை பண்றாங்க. இப்படிதான் பவர் ரேஞ்சர்ஸ் ரைட்ஸ் டிஸ்னி கிட்ட வந்தது. டிஸ்னிக்கு ஆரம்பத்துல இருந்தே பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் மேல பெரிய நம்பிக்கை இல்ல. அப்போ இவங்களால தான் பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் அழிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. முழுசா சொல்றேன் கேளுங்க. பவர் ரேஞ்சர்ஸ் டாய்ஸை விக்கிறதுக்காக பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க எடுத்த முதல் பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டார்ம் தான். நிஞ்சா ஸ்டார்மை பொறுத்த வரைக்கும் டிஸ்னிக்கு பெருசா லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. ஒரு ஆவரேஜான சீரிஸா தான் இருந்தது. நிஞ்சா ஸ்டார்முக்கு அப்புறமா 2 சீரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2 சீரிஸுமே டிஸ்னிக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்குது. அது என்ன பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ தண்டரும் பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடியும் தான். இதுக்கப்புறம் பவர் ரேஞ்சர்ஸ் மிஸ்டிக் ஃபோர்ஸ் எடுக்கிறாங்க. மேஜிக்கும் சூப்பர் ஹீரோவும் டிஸ்னியோட கை வந்த கலை. இந்த 2 விஷயத்தையும் ஒன்னு சேர்த்து பவர் ரேஞ்சர்ஸ் மிஸ்டிக் ஃபோர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா இந்த சீரிஸ் அவங்க நினைச்சதை விட மிகப்பெரிய ஃபெயிலியரை தான் சந்திக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிஸ்டிக் ஃபோர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸா இருக்கும். ஆனா யூஎஸ்எல் அப்படி கிடையாது. இது ஒரு ஃபெயிலியர் சீரிஸ் தான். இதுக்கப்புறமா டிஸ்னி இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸை எடுக்கணும்னு சொல்லி பவர் ரேஞ்சர்ஸ் ஆபரேஷன் ஓவர்டிரைவ் எடுக்கிறாங்க. இந்த சீரிஸுமே அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியரை தான் தருது. பேக் டு பேக் 2 பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸோட ஃபெயிலியரை சந்திச்ச டிஸ்னி இதுக்கப்புறம் பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸை எடுக்க வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அடுத்ததா ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் எடுக்கிறாங்க. அதுதான் பவர் ரேஞ்சர்ஸ் ஜங்கிள் ஃபியூரி. இந்த சீரிஸ் ஆவரேஜா போனதுனால அடுத்ததா ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ் எடுக்கிறாங்க. அதுதான் பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸோட கடைசி சீரிஸா இருக்கும்னு சொல்லி பவர் ரேஞ்சர்ஸ் ஆர்பிஎம் எடுக்கிறாங்க. இந்த சீரிஸ் நல்லபடியா அவங்களுக்கு போகுது. இதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸுமே எடுக்கல. டிஸ்னி 2010 பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டி மார்ஃபினை ரீ டெலிகாஸ்ட் பண்றாங்க. புதுசா கிராபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃபேன்ஸ் இந்த சீரிஸை பார்த்துட்டு பயங்கரமா கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க டிஸ்னியை. ஏன்னா கிராபிக்ஸ் அந்த அளவுக்கு படுமோசமா இருந்தது. இதுக்கப்புறம் பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸுக்கு சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காம அதை அப்படியே கடப்புல போட்டு வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 2010 சேபன் பவர் ரேஞ்சர்ஸ் ரைட்ஸை 43 மில்லியன் கொடுத்து டிஸ்னி கிட்ட இருந்து அதை வாங்குறாரு. அந்த டைம்ல பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இவர் கடவுள் மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா அப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு அது தெரியல. இவர் தான் பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸுக்கு ஒரு யமனா முடிவாருன்னு சொல்லி. என்ன ப்ரோ சொல்றீங்க? பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸை உருவாக்குனதே சேபன் தான். அவர் எப்படி அந்த சீரிஸை அடிப்பாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் இந்த விஷயத்துல நடந்திருக்கு. 2011 சேபன் பவர் ரேஞ்சர்ஸ் சாமுராய் சீரிஸை எடுக்கிறாரு. இது நிக்லோடியன் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் சாமுராய்க்கு இது வரைக்கும் எந்த ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸுக்கும் பண்ணாத ப்ரொமோஷன் இந்த பவர் ரேஞ்சர்ஸ் சாமுராய்க்கு பண்ணிருப்பாங்க. ஆனா சேபன் நினைச்ச அளவுக்கு இந்த சீரிஸ் பெருசா ஹிட் அடிக்கல. நிறைய ஃபேன்ஸ் இந்த சீரிஸை பார்த்துட்டு நிறைய குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல போய் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன்ஸ் நடிக்க வச்சீங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த சீரிஸ் கூட பரவாயில்ல. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ் இருக்கு. அதுதான் பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பவர் ரேஞ்சர்ஸ் வெறுக்கிறதுக்கான காரணமா அமைஞ்சது. அது என்ன பவர் ரேஞ்சர்ஸ் சீரிஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் மெகா ஃபோர்ஸ் அண்ட் சூப்பர் மெகா ஃபோர்ஸ். இந்த 2 சீசனுமே பயங்கர டிசாஸ்டரா போச்சு. இதுக்கு ரீசன் ஏகப்பட்டது இருக்கு.
இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கேஸ்டிங் சரியில்லை, ஸ்டோரி நல்லா இல்ல. மேலும் பவர் ரேஞ்சர்ஸ் மெகா ஃபோர்ஸ் தான் பவர் ரேஞ்சர்ஸோட ஹிஸ்டரியிலே 25th சீசன். இதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் அந்த லெஜெண்டரி பேட்டில் வந்து வச்சிருப்பாங்க இந்த சீரிஸ்ல. இந்த லெஜெண்டரி பேட்டில் மையமா வச்சு தான் ப்ரொமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரிஸை டெலிகாஸ்ட் பண்ணும்போது எல்லா பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேன்ஸுமே இந்த லெஜெண்டரி பேட்டில் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் லெவலுக்கு வந்து இருக்கும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி பேட்டில் வந்து ரொம்ப மொக்கையா வந்து முடிஞ்சிருக்கும். சேபன் ஃபேன்ஸோட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணாம மணி மைண்டடா செயல்பட்டது தான் இதுக்கு காரணம். பவர் ரேஞ்சர்ஸ் மெகா ஃபோர்ஸுக்கு அப்புறமா பவர் ரேஞ்சர்ஸ் டைனோ சார்ஜை வந்து எடுக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நல்லபடியா போகுது. டைனோ சார்ஜோட செகண்ட் சீசன் வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்ல. இந்த சீரிஸும் வந்து டிசப்பாயிண்ட்ல வந்து முடியுது. பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாமே நிக்லோடியன் சேனல்ல தான் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு. இதனால பவர் ரேஞ்சர்ஸோட டிஆர்பி ரேட்டிங் வந்து சீசனுக்கு சீசன் வந்து ரொம்பவே கம்மியாயிட்டே வந்தது. சேபன் அவர் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணி சூப்பரான ஒரு பவர் ரேஞ்சர் சீரிஸ் கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சு எதிர்பார்த்துட்டு வந்து இருந்தாங்க. அவர் அடுத்ததா ரிலீஸ் பண்ண பவர் ரேஞ்சர் சீரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் நிஞ்சா ஸ்டீல். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சீரிஸ் கூட பரவாயில்ல, ஏதோ அதுல ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. ஆனா இந்த சீரிஸ்ல வந்து எந்த ஒரு நல்ல விஷயமே வந்து இல்ல. இந்த சீரிஸும் சேபனுக்கு வந்து பயங்கர டிசாஸ்டர்ல வந்து முடிஞ்சது. ஃபேன்ஸ் எல்லாரும் கம்ப்ளீட்டா வெறுக்க ஆரம்பிச்சாங்க பவர் ரேஞ்சர் சீரிஸை. குறிப்பா இந்த சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சைல்டிஷா வந்து இருக்கும். சேபன் இதனாலேயே வந்து கடைசியா ஒரு முடிவு பண்றாரு. டிவி சீரிஸ் எதுவுமே நமக்கு கை கொடுக்கல, கடைசியா நம்ம ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் மூவியை வந்து எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி பவர் ரேஞ்சர்ஸ் மூவியை வந்து எடுக்கிறாரு. இந்த பவர் ரேஞ்சர்ஸ் மூவி வந்து நிஞ்சா ஸ்டீல் ரிலீஸ் ஆகி ஒரு சில மாசம் கழிச்சு வந்து ரிலீஸ் ஆகுது. மைட்டின் மார்ஃபினோட ரீபூட்னால இந்த மூவிக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது ஃபேன்ஸ் மத்தியில. சேபன் நினைச்ச அளவுக்கு பவர் ரேஞ்சர்ஸ் மூவி வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட் அடிக்கல. ஃபேன்ஸ் மத்தியில வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூயா தான் வந்து இருந்தது. எனக்கு பர்சனலா இந்த மூவி வந்து பிடிச்சிருந்தது. இந்த பவர் ரேஞ்சர்ஸ் மூவி வந்து சேபனுக்கு பெரிய நஷ்டத்தை தான் வந்து கொடுத்தது. மறுபடியுமே சேபன் வந்து எந்த இடத்துல தப்பு பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா டிஸ்னி கிட்ட இருந்து பவர் ரேஞ்சர்ஸ் ரைட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா அவருடைய பழைய ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணது தான். அந்த காலகட்டத்துக்கு அது கரெக்டா வந்து இருந்தது. இப்போ உள்ள காலத்துல ஃபேன்ஸ் எல்லாருமே ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ்லாம் வந்து பார்த்திருக்காங்க. அதை விட பெஸ்டா கொடுத்தாதான் ஃபேன்ஸுக்கு அது பிடிக்கும். அதை விட்டுட்டு அவர் திருப்பி அவரோட ஓல்டு ஸ்டைல்லே அதே ஃபார்முலா வந்து ட்ரை பண்ணதான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். பவர் ரேஞ்சர்ஸ் வந்து இந்த நிலைமைக்கு போனதுக்கு நான் சேபனை ஒரு விஷயத்துல பாராட்டுவேன், அந்த பவர் ரேஞ்சர்ஸ் மூவியை வந்து எடுத்ததுக்காக. மத்தபடி அவர் எந்த முயற்சியுமே வந்து எடுக்கல. டிவி சீரிஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம். பவர் ரேஞ்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் சீரிஸோ சூப்பர் சண்டை சீரிஸ் இல்லாம காமிக் புக்ல இருந்து ஒரிஜினல் ரேஞ்சர்ஸை கிரியேட் பண்ணிருக்கலாம். டிவி சீரிஸுக்காக இவர் தான் பவர் ரேஞ்சர் சீரிஸை வந்து உருவாக்குனாரு. இவரே பவர் ரேஞ்சர் சீரிஸோட அழிவுக்கு காரணமாகவும் வந்து இருந்தாரு. சேபன் 2018ல பவர் ரேஞ்சர்ஸோட ரைட்ஸ் மொத்தத்தையுமே வந்து ஆஸ்ப்ரோ கிட்ட வித்துட்டாரு $522 மில்லியன். இது வந்து வெறும் பவர் ரேஞ்சர்ஸோட ரைட்ஸ் மட்டும் வந்து இல்ல, சேபன்ட்ட இருக்கிற மத்த ஷோவோட ரைட்ஸும் சேர்த்து அவர் வித்துட்டாரு. கடந்த 6 வருஷமா ஆஸ்ப்ரோ வந்து பவர் ரேஞ்சர்ஸ் பீஸ்ட் மார்ஃபர்ஸ், டைனோ ஃபியூரி, காஸ்மிக் ஃபியூரின்னு சொல்லி ஒரு சில பவர் ரேஞ்சர் சீரிஸை வந்து எடுத்திருக்காங்க. இதுல பீஸ்ட் மார்ஃபர்ஸ் மட்டும் தான் ஆவரேஜா வந்து இருக்கும். மத்தபடி டைனோ ஃபியூரியும் சரி காஸ்மிக் ஃபியூரியும் சரி நல்லாவே வந்து இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா பவர் ரேஞ்சர்ஸ் காஸ்மிக் ஃபியூரி வந்து ஆஸ்ப்ரோ வந்து ஒரிஜினலா கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்க அடுத்ததா பவர் ரேஞ்சர்ஸ் யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நியூ பவர் ரேஞ்சர்ஸ் மூவில வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் பவர் ரேஞ்சர்ஸ் வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு வருதா இல்ல மொத்தமா அழிஞ்சு போதான்னு சொல்லி பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பவர் ரேஞ்சர்ஸ் வந்து இந்த நிலைமைக்கு போனதுக்கு யார் காரணம்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சேபன் பண்ணது கரெக்டா தப்பா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸ் என்னவோ அதை கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். போய்